choose the way of death to myself. நான் எனக்காக மரிக்க முடியாத வழியை தெரிந்து கொள்கிறேன். Always carrying in my body the dying of Jesus. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிய வேண்டும். Whole day. நாள் முழுவதுமாக I'm going to die. நான் மரிக்க போகிறேன். I'm going to die. நான் மரிக்க போகிறேன். Let my wife say anything. என் மனைவி ஏதாவது சொல்லிவிட்டால், let my wife do anything. அல்லது மனைவி ஏதாவது செய்து விட்டால், I'm going to die. நான் மரிக்க போகிறேன். Let my neighbor do something or not do something. பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒன்றை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி. Let the brothers in the church treat me any way they like. சபையில் உள்ள சகோதரர்கள் எப்படி அவர்கள் விரும்புகிறார்களோ அதுபோல என்னை நடத்தட்டும். I will not get offended. நான் மனத்தாங்கல் அடையவே மாட்டேன். I will not respond in the way they treat me. அவர்கள் எந்த விதத்தில் என்னை நடத்துகிறார்களோ அதே விதத்தில் அவர்களுக்கு மறுபக்கமாய் செய்ய மாட்டேன். I have died. ஏனால் நான் மரித்து விட்டேன். Christ lives in me. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். You want this life? உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவையா? You want this tree of life? இந்த ஜீவ விருட்சம் உங்களுக்கு தேவையா? Then ask God to show you what it means for the sword to fall upon you. இந்த பட்டயம் உங்கள் மீது விழுவது என்றால் என்ன என்பதை தேவனே எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். Your wives, you may say, if I live like this, my husband will take advantage of me the whole day. மனைவிமார்களே, நீங்கள் சொல்கிறீர்கள், நான் இப்படி வாழ்ந்து விட்டால் என்னுடைய கணவர் எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்வார். Don't be afraid. God knows how to control your husband. பயப்படாதீர்கள், உங்களுடைய கணவனை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். God will not allow you to be tested beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். 1 Corinthians 10:13 is a wonderful promise. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்பது அருமையான ஒரு வாக்குத்தத்தம். If you don't know that promise, you must learn it by heart. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மனப்பாடமாக அந்த வசனத்தை படிக்க வேண்டும். 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியர் 10:13. God will not allow you to be tested beyond your ability. உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். He will not allow you to be tested beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு சோதனையை கொடுக்க மாட்டார். So he will not allow your husband to trouble you beyond what you can bear. ஆகவே உங்களுக்கு தாங்குகிற சக்திக்கு மிஞ்சி உங்கள் கணவன் உங்களுக்கு தொந்தரவு செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். He will not allow your wife to trouble you beyond what you can bear. எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அதற்கு மிஞ்சி உங்களுடைய மனைவி உங்களுக்கு தொந்தரவு செய்ய அனுமதிக்க மாட்டார். He will not allow your neighbor to trouble you beyond what you can bear. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை தாங்குகிற அளவுக்கு மிஞ்சி உங்களுக்கு தொந்தரவு செய்ய அனுமதிக்க மாட்டார். Allow your boss in your office to trouble you beyond what you can bear. உங்கள் திராணிக்கு மிஞ்சி எந்த ஒரு உபத்திரவத்தையும் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல எஜமான் செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார். So many people nowadays are threatening Christians. I'll do this to you, I'll do that to you. அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து உன்னை அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறார்கள். God will not allow them to do a single thing to you or me more than what we can bear. நாம் தாங்குவதற்கு அதிகமாக ஒரு காரியத்தையும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். So we are not afraid of the threats of people. ஆகவே ஜனங்களுடைய பயமுறுத்தல்களுக்கெல்லாம் நாம் பயப்பட போவதில்லை.